வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி 2025 நிறைவு விழா. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க தவறிய என்ஆர் பாஜக அரசை கண்டித்து மகளிர் காங்கிரசார் உண்ணாவிரத போராட்டம். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு. சர்வதேச கலாச்சார மற்றும் கல்வி பரிமாற்ற திட்டத்தின் கீழ் புதுவை வந்துள்ள ஜெர்மன் நாட்டு மாணவர்கள் துணைநிலை ஆளுநருடன் கலந்துரையாடல். இனி விரிவான செய்திகள். மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி 2025 நிறைவு விழா முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது. மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி 2025 நிறைவு விழா முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறிவியல் மாதிரிகள் வடிவமைப்பதில் மாநில மாவட்ட அளவில் பரிசுகளை பெற்ற மாணவர்களுக்கு சுழற் கேடயம் மற்றும் கோப்பைகளை வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக மாணவ மாணவிகள் உருவாக்கிய அறிவியல் மாதிரிகளை பார்வையிட்டார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்த்தினார். மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு விரிவாக விளக்கமளித்து பேசினார். நிறைவு விழாவை தொடர்ந்து பள்ளி மாணவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை தடுக்க தவறிய பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரசார் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் வன்முறையை தடுக்க தவறிய பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தும், தொடர்ந்து ரெஸ்டோ பார்களுக்கு உரிமம் வழங்கப்படுவதை கண்டித்தும், காவல்துறை உயர் அதிகாரியால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட பெண் காவலருக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் அண்ணாசுலை அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில் வைத்துக் கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறையில் பணிபுரியும் உயர் அதிகாரியால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட பெண் காவலருக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும், காவல்துறை உயர் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், பெண்களுக்கு எதிராக குற்ற சம்பவங்களை புதுச்சேரி ஆளும் அரசு என்ஆர் காங்கிரஸ் அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். நாங்க புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பா ஏற்கனவே கொடுத்த ரெஸ்டோ பார்களையே தடைகளை மீறி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்கணும், அனுமதி கொடுக்கணும்ட்டு, அந்த அனுமதிக்கு மீறி பர்மிஷன் கொடுத்த ரெஸ்டோ பார்களையே நாங்க மூடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய உண்ணாவிரதத்தின் கோரிக்கை. அப்படி இருக்கிற பட்சத்துல அதிகப்படியான ரெஸ்டோ பார்களை மீண்டும் அனுமதிக்கிறாங்க இந்த என்ஆர் பிஜேபி அரசு. பாதுகாப்பற்ற இந்த என்ஆர் பிஜேபி அரசை எதிர்த்து பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டியும், தரமற்ற நிதியற்ற ரெஸ்ட்ரிக்ஷனை மீறி வச்சிருக்கக்கூடிய ரெஸ்டோ பார்களை நீக்க வேண்டியும் எங்களுடைய உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுது. இதெல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு முடிவு கிடைக்கணும், இல்லைன்னா நாங்க காலவரற்ற உண்ணாவிரதத்தை இப்படியே தொடர்படியாக செய்வோங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். சர்வதேச கலாச்சார மற்றும் கல்வி பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இந்தியா வந்துள்ள ஜெர்மன் நாட்டு மாணவர்கள் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்களை லோக் நிவாஸில் சந்தித்து கலந்துரையாடினர். சர்வதேச கலாச்சார மற்றும் கல்வி பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இந்தியா வந்துள்ள ஜெர்மன் நாட்டு மாணவர்கள் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்களை லோக் நிவாஸில் சந்தித்து கலந்துரையாடினர். சந்திப்பின் போது ஜெர்மனி, இந்தியா ஆகிய நாடுகளில் நடைமுறையில் உள்ள கல்வி முறை குறித்தும் கல்வியில் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் தாக்கம் குறித்தும் கலந்துரையாடல் நடைபெற்றது. புதுச்சேரி கல்வியில் முன்னோடி மாநிலமாக இருப்பதையும், படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள், சுயதொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் அரசு கவனம் செலுத்தி வருவதையும் துணைநிலை ஆளுநர் எடுத்துரைத்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் கோபாலன்கடை பகுதியில் வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பினை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன்கடை கிராமத்தில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பினை வழங்கினார். முன்னதாக கோபாலன்கடை பகுதியில் உள்ள ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து வீடுதோறும் பொங்கல் தொகுப்பினை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள், காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மற்றும் PK பிரதர்ஸ் உடன் இருந்தனர்.
இதில் அருள்மொழி, அன்பழகன், ஏழுமலை, ஆறுமுகம், சத்தியமூர்த்தி, தங்கராஜ், ராஜேஷ், உத்ராபதி, காளிதாஸ், சத்யா, கார்த்தி, முருகன், சிங்காரவேலு, சரண், வேலு, ஸ்ரீதர், ஸ்ரீராம், வெங்கடேஷ், பார்த்திபன், மெய்யழகன், அன்பு செல்வம், இளவரசன், ஜனார்த்தனன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை அனைத்து துறைகளுடன் இணைந்து நடத்திய ழகரம் தமிழர் பெருவிழா என்ற தலைப்பில் அமைந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை அனைத்து துறைகளுடன் இணைந்து நடத்திய ழகரம் தமிழர் பெருவிழா என்ற தலைப்பில் அமைந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. தை மாதம் உழவர் திருநாளை முன்னிட்டு தமிழரின் கலை இலக்கிய பண்பாடுகளை போற்றும் வகையில் மாணவர்கள் தங்கள் கலைத்திறன் மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் விதமாக 9 அரங்கங்களை அமைத்திருந்தனர். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் பாண்டி ரவி அவர்களும் புதுவை பல்கலைக்கழகம் நிகழ்த்துக்கலை துறை தலைவர் முனைவர் சுப்பையா அவர்களும் கலந்து கொண்டு அரங்குகளை பார்வையிட்டு மதிப்பீடு செய்து மாணவர்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றினர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து அரங்கங்களை பார்வையிட்டு தலைமை உரையாற்றினார். மேலும் செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாஜலபதி ஆகியோரின் வாழ்த்துக்களுடன் தொடங்கிய நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி அவர்கள் நிகழ்ச்சியின் வரவேற்புரை வழங்கினார். 12 துறைகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலை நிகழ்வுகளோடு 9 தலைப்புகளில் 9 சிறந்த அரங்குகளை உருவாக்கியிருந்தனர். காவிரி பூம்பட்டினம், மூவேந்தர் துறைமுக நகரங்கள், திருவிழாக்கள், தமிழர் வாழ்வியலும் விஞ்ஞானமும், பழந்தமிழர் அறிவியல் சிந்தனைகள், ஆயத்திய இளவரசி செம்பவளம், புலவர் புரவலர் நட்பு, மருதநில காட்சிகள், கல்வெட்டுகள், அகழ்வாராய்ச்சி, தொல்பொருட்கள் என்றவாறு தலைப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு அரங்கிலும் மாணவர்கள் தமிழரின் அடையாளத்தை பறைசாற்றும் வகையிலும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலும் அரங்கங்களை தமிழரின் நடை, உடை, பாவனையுடன், ஆடை அலங்காரத்துடனும் உணர்வு பொங்க உற்சாகத்துடன் அமைத்திருந்தனர். மேலும் தமிழர் நிகழ்த்து கலைகளான பாரம்பரிய நடனம், குழு நடனம், சிலம்பம், வில்லுப்பாட்டு, யோகா, நாடகம் ஆகிய நிகழ்வுகள் அரங்கேறின. நிகழ்வின் இறுதியாக பரிசளிப்பு விழா நடைபெற்றது. வணிகவியல் துறை மாணவர்கள் உருவாக்கிய காவிரி பூம்பட்டினம் அரங்கம் முதல் பரிசினை பெற்றது. 2ஆம் பரிசினை உயிரி அறிவியல் துறை மாணவர்கள் உருவாக்கிய ஆயத்திய இளவரசி செம்பவளம் அரங்கமும், 3ஆம் பரிசினை இயற்பியல் துறை மாணவர்கள் உருவாக்கிய தமிழர் வாழ்வியலும் விஞ்ஞானமும் என்ற அரங்கமும் பெற்றது. அடுத்ததாக நிகழ்த்து கலைகளுக்கும் பரிசு வழங்கப்பட்டன. முதல் பரிசினை பொம்மலாட்டமும், 2ஆம் பரிசினை குழு நாடகமும், 3ஆம் பரிசினை வில்லுப்பாட்டும் பெற்றன. அனைத்து துறை தலைவர்களும் பேராசிரியர்களும் மாணவர்களும் பங்கு பெற்ற இந்த நிகழ்ச்சியினை தமிழ்துறை பேராசிரியர்கள் பிற துறைகளுடன் இணைந்து ஒருங்கிணைத்திருந்தனர். நிகழ்ச்சியின் நன்றி உரையினை தமிழ்துறை தலைவர் முனைவர் வனிதா வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பாரம்பரிய முறையில் தாமரை தைப்பொங்கல் திருவிழா 2026 நடைபெற உள்ளது என்று பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது புதுச்சேரி மாநிலத்தின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பாரம்பரிய முறையில் தாமரை தைப்பொங்கல் திருவிழா 2026 நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியை மாநில பாஜக மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர். தைப்பொங்கல் என்பது தமிழர்களின் வேளாண்மை மரபு, உழைப்பின் பெருமை மற்றும் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் பண்பாட்டை வெளிப்படுத்தும் மகத்தான திருவிழாவாகும். இந்த பாரம்பரிய விழாவின் உண்மையான அர்த்தத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லும் நோக்கத்துடன் பாஜக இந்த விழாவை முன்னெடுக்கிறது. இந்த விழாவை அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிய அனைவரும் தங்கள் சட்டமன்ற தொகுதிகளில் தலைமையேற்று மக்களுடன் இணைந்து மாபெரும் தைப்பொங்கல் திருவிழாவாக கொண்டாட உள்ளனர். இந்த தைப்பொங்கல் திருவிழா மூலம் தமிழர் கலாச்சாரம், பாரம்பரியம், சமூக ஒற்றுமை மற்றும் மக்கள் நல உணர்வை வலுப்படுத்தி பாஜக மக்கள் இயக்கமாக புதுச்சேரி முழுவதும் செயல்படுகிறது என்பதை வெளிப்படுத்துவதே முக்கிய நோக்கமாகும். இந்த விழாவில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள உள்ளனர். மொத்தமாக 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர் என தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பின் போது மகளிர் அணி மாநில பொறுப்பாளர் திருமதி ஜெயந்தி, மகளிர் அணி மாநில துணைத் தலைவர்கள் திருமதி மஞ்சு, திருமதி மீனா, மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளர்கள் திருமதி விஜயலட்சுமி, பிரியா ஆகியோர் உடனிருந்தனர். விவேகானந்தர்
வில்லியனூர் அடுத்த சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில இலக்கிய விழா கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் அடுத்த சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில இலக்கிய விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளி நிர்வாகியும் சுயநிதி தனியார் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளரும் ஆகிய டாக்டர் ராமசிவராஜன் தலைமையேற்று தலைமை உரையாற்றினார். கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி திறந்து துவக்கி வைத்தார். ஆங்கில இலக்கியங்கள் எனும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார். பள்ளியின் நிறுவனர் அஞ்சலாட்சி முன்னிலை வகித்தார். பள்ளியின் முதல்வர் சாந்தி பிரகாஷ் விழாவிற்கு நோக்க உரையாற்றினார். 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களின் ஆங்கில இலக்கியம் குறித்த பல்சுவை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் வரவேற்பு நடனம், ஹோசியா நடனம், ஆங்கில நடனங்கள் நிகழ்த்தப்பட்டன. பசுமையின் எதிரொலி, இலையுதிர் காலம், வாழ்க்கை, இடியும் மழையும் எனும் தலைப்புகளில் ஆங்கில கவிதைகள் வாசிக்கப்பட்டன. ஆங்கில இலக்கிய வரலாறு, மாணவர் வாழ்வில் ஒழுக்கம், செல்வம், ஆரோக்கியம், ஆனந்தம் போன்ற தலைப்புகளில் ஆங்கில உரையாற்றப்பட்டன. மேலும் ஆங்கில இலக்கிய உரையாடல்கள், பாடல்கள், கதை கூறுதல் நிகழ்த்தப்பட்டன. வினை பொருள்களின் முக்கியத்துவம் பற்றி விளக்கப்பட்டது. சென்ட்ரோலா, மலர் மகுடம் என்னும் நாடகங்கள் நடத்தப்பட்டன. இவ்விழாவினை ஆங்கில ஆசிரியை கனிமொழி தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியானது நிறுவனர் அஞ்சாலாட்சி, முதல்வர் சாந்தி வழிகாட்டுதலுடன் ஆங்கில ஆசிரியர் கனிமொழி மற்ற ஆசிரியர்களால் பயிற்சி கொடுக்கப்பட்டு நிகழ்த்தப்பட்டது. இதில் திரளான பெற்றோர்கள் கலந்து கொண்டு மாணவ செல்வங்களின் ஆங்கில மொழி திறமையை பாராட்டினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரசு அறிவித்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை மணவெளி சட்டமன்ற தொகுதி நல்லவாடு மற்றும் புதுக்குப்பம் ஆகிய பகுதிகளில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் இன்று தொடங்கி வைத்தார். பொங்கல் பரிசு தொகுப்பாக 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சமையல் எண்ணெய், 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பச்சைப்பருப்பு மற்றும் 300 மில்லி பான்லே நெய் ஆகிய 5 பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் நல்லவாடு மற்றும் புதுக்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு இன்று நேரில் சென்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி பாஜக நிர்வாகிகள், அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அருகே உள்ள சுல்தான்பேட் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுத இருக்கும் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வேதியியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே உள்ள சுல்தான்பேட் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுத இருக்கும் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வேதியியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் மோகன் தலைமை தாங்கினார். வேதியியல் விரிவுரையாளர் நிர்மலா வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கோர்க்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் முரளி பங்கேற்று வேதியியல் பாடத்தில் எழும் சந்தேகங்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பில் திரையிசை பாடல்கள் மெட்டில் பாடம் நடத்தி மாணவர்களின் ஐயங்களை போக்கினார். இதில் 12ஆம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றனர். இதுகுறித்து மாணவிகள் கூறுகையில், இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ளதாகவும் பொது தேர்வு எழுத உத்வேகமாகவும் இருப்பதாக கூறினர். முன்னதாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோர்க்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் முரளி அவர்களுக்கு பள்ளியின் துணை முதல்வர் மோகன் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார். நிகழ்ச்சியின் இறுதியில் கணித விரிவுரையாளர் அனுசுயா நன்றி கூறினார். தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு 2.0 மாநாட்டில் புதுவை மாநில செயலாளர் விபிபி வேலு தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள பாசார் கைகாட்டில் நேற்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமை தாங்கினார். இதில் புதுவை மாநில கழக செயலாளர் விபிபி வேலு தலைமையில் புதுச்சேரியிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதியில் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் போட்டியிட வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள், மகளிர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் அலுவலகத்தில் விருப்ப மனு அளித்தனர்.
புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள கரையாம்புத்தூரைச் சேர்ந்த தீபா அவர்களின் மகன் சிபிராஜ் என்ற மாணவன் உயர்கல்வி பயில்வதற்காக காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் ரூபாய் 10,000 காசோலையை நன்கொடையாக வழங்கினார். நன்கொடை அளித்த காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசனை கரையாம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த மகளிர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். இதனிடையே நெட்டப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் திரண்டு காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலகம் முழுவதும் மகளிர்களாக காணப்பட்டனர். புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் ஒருமைப்பாட்டு பயிற்சி கருத்தரங்கு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் ஒருமைப்பாட்டு பயிற்சி கருத்தரங்கு வெற்றிகரமாக நடைபெற்றது. சிறப்பு தேவைகளை கொண்ட குழந்தைகளின் உள்வாங்கல்கள், கல்வி மற்றும் முழுமையான வளர்ச்சியை மையமாக கொண்டு இந்த கருத்தரங்கு அமைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி குழந்தை மனநல மருத்துவர் டாக்டர் வேல் பிரசாத், உளவியலாளர் சிறப்பு கல்வியாளர் முனைவர் புவனா வாசுதேவன், நிப்மெட் விரிவுரையாளர் டாக்டர் சசிதர் ராவ், மறுவாழ்வு பயிற்சியாளர் குணசேகர், நிப்மெட் மற்றும் ஊக்கமளிக்கும் பேச்சாளர் ஏடிசி முத்துக்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளின் திறன், உணர்ச்சி புரிதல், ஹோம் தெரப்பி, நடத்தை மேலாண்மை, எதிர்கால பாதை மற்றும் சமூக இணைப்பு குறித்த ஆழமான கருத்துக்களை பகிர்ந்தனர். நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமாக சமக்ரா சிக்ஷா ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் திருமதி எழில் கல்பனா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த அமர்வு பெற்றோருக்கு ஐஸ் பிரேக்கராக அமைந்து அவர்களின் சந்தேகங்கள், பயங்கள் மற்றும் எதிர்காலம் குறித்த அச்சங்களை வெளிப்படையாக பகிர்ந்து தீர்வு காண உதவியது. நிபுணர்களிடமிருந்து பெற்ற அத்தியாவசிய தகவல்கள் பெற்றோருக்கு புதிய நம்பிக்கையையும் தெளிவையும் அளித்தது. மேலும் இந்த நிகழ்வு பெற்றோர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இணையும் ஒரு சமூகமாக உருவாகி உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் மேடையாக அமைந்தது. குழந்தைகளின் திறனை உணர்ந்து இணைக்கல்வி பயணத்தில் பெற்றோர், ஆசிரியர்கள், நிபுணர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்தை இந்த கருத்தரங்கு வலியுறுத்தியது. புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் ரூபாய் 19,27,000 மதிப்பில் புதிய செம்மண் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. அதன்படி பூரணங்குப்பம் வாழ்மணி நகரில் ரூபாய் 5,81,000 மதிப்பிலும், அபிஷேகப்பாக்கம் சண்முகா டைமண்ட் சிட்டியில் ரூபாய் 13,46,000 மதிப்பிலும் புதிய செம்மண் சாலை அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அந்தந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலக உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சுப்பிரகாசம், பணி ஆய்வாளர் கணேசன், திட்ட ஊழியர்கள் ஹரிராமன், சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி 2025 நிறைவு விழா. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க தவறிய என்ஆர் பாஜக அரசை கண்டித்து மகளிர் காங்கிரசார் உண்ணாவிரத போராட்டம். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு. சர்வதேச கலாச்சார மற்றும் கல்வி பரிமாற்ற திட்டத்தின் கீழ் புதுவை வந்துள்ள ஜெர்மன் நாட்டு மாணவர்கள் துணைநிலை ஆளுநருடன் கலந்துரையாடல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.